ஃபால்ஸ் பார்த்துருக்கீங்கன்னா அந்த நைகரா மாதிரி இது குட்டி நைகரா ஃபால்ஸு. ஸோ அமெரிக்காவில் பார்த்துருப்பீங்க நைகரா ஃபால்ஸ். அந்த மாதிரி இது துண்டாகர் ஃபால்ஸ். ஸோ துண்டாகர் ஃபால்ஸுக்கு போகிறதுக்கு முன்னாடி அங்கே வந்து நம்ம டிக்கெட் வாங்கணும். ஸோ டிக்கெட் எதுக்காக வாங்கணும் அப்படின்னா நம்ம ரொம்ப அழகாக அதை ரசிக்கணும். ஃபால்ஸை ஃபுல்லாக நம்ம பார்த்து ரசிக்கணும். அந்த இயற்கையெல்லாம் பார்த்து ரசிக்கணும்னா அங்கே கேபிள் கார் விட்டுருக்காங்க. ஸோ கேபிள் காரில் ஃபஸ்ட்டு நம்ம வந்து 2 வழி இருக்குது. கேபிள் கார்லேயும் போகலாம், நம்ம நடந்து போய் அந்த பியூட்டிஃபுல்லாக அந்த என்விரான்மெண்ட்டை ரசிக்கலாம். இப்போ நம்ம கேபிள் காரில் போய் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பார்ப்போம். 75 ரூபாய் தான் ஒரு ஆளுக்கு. அது வந்து கேபிள் கார் வந்து காலையில் 10:00 சாயந்தரம் 6 மணி வரையும் தான் ஆப்ரேஷன். ஸோ அதுக்கப்புறம் அது 6 மணிக்கு அப்புறம் கேபிள் கார் வந்து ஓடாது. ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் பயணம் பண்ணிக்கணும். ஆனால் சின்ன குழந்தைங்களுக்கு 3 வயசுக்கு கீழ்பட்ட குழந்தைங்களுக்கு ஒன்றும் சார்ஜஸ் இல்லை, ஃப்ரீ. ஸோ நம்ம இப்போ டிக்கெட்டை வாங்கிட்டு நம்ம கேபிள் காரில் போகிறோம். ஸோ கேபிள் காரில் போகிறோம், ரொம்ப பிரமாணமாக இருக்கும். அங்கே ஃபால்ஸுடைய சத்தம் இங்கே நமக்கு கேட்கும். துண்டா கட்டினாரே, துண்டுன்னா ஸ்மோக்கு, கரன்னா அது கேஸ்கேட். அதுக்கு ஸ்மோக் கேஸ்கேட். அந்த பாறையில் விழுகிற தண்ணி வந்து அவ்வளோ அப்படியே சத்தமாக ஆவியாக போகிறது வந்து ஸ்மோக் மாதிரி இருக்குமா. ஸோ அதனால அது துண்டா ஃபால்ஸ்ன்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம கேபிள் காரில் ஏறிட்டு அங்கே போனீங்கன்னா கீழே பார்க்கும்போது உங்களுக்கு அப்படியே பிரமிப்பாக ஒரு ஸ்பெக்டாக்குலர் ஷோ நடத்துகிற மாதிரி இயற்கை இவ்வளோ அழகாக இருக்கா அப்படின்னு அப்போ தான் நம்ம ரசிக்க தோணும். ஸோ அந்த பாறைகளில் நர்மதா நதி வந்து அங்கே சேர்ந்து ஒரு அழகான நீர்வீழ்ச்சியாக பண்ணுறதை நம்ம மேலேருந்தே ரசிச்சுட்டு நம்ம போகலாம். நம்ம கூட வரவங்களோடையும் பேசிட்டு ஃப்ரெண்ட்ஸ் ஆகியும் நம்ம அவங்க எந்த ஊர்லேருந்து வராங்கன்னு இப்போ வந்து இது ஒரு சின்ன இன்டர்வியூ கேட்குறோம் பாருங்க. நம்ம இப்போ கேபிள் கார்ல போய் அந்த இயற்கையை ரசிச்சுட்டே இருக்கோம். ஸோ அந்த இயற்கை மேலேருந்தே ரசிக்க வேண்டாம் இல்லையா, கீழே வந்துடும். இப்போ கீழே வந்து நம்ம கேபிள் கார் நின்னதுக்கு அப்புறம் வெளியில வந்து அதுக்கு திருப்பியும் நம்ம இதே கேபிள் கார்ல எந்த வண்டியில வேணாலும் நம்ம ஏறிக்கலாம். ஸோ 75 rupees 2க்கும் சேர்த்து தான், 2 and 4க்கு தான் சார்ஜஸ் இது. ஸோ நம்ம கீழே வந்ததுக்கு அப்புறம் அப்படியே அழகா சுற்றி பார்த்து நம்ம மெய் மறந்து போயிருப்போம், பேச்சே வராது, அவ்வளோ அழகா பிரமிப்பா இருக்கும். ஸோ நம்ம இதெல்லாம் வச்சுட்டே பார்த்துட்டு, ஆனால் எல்லாத்துக்கும் ரெயிலிங்ஸ் கட்டியிருப்பாங்க, நம்ம பயப்பட வேண்டாம், தண்ணிக்குள்ளே விழுந்துருவாங்க. பார்த்து அழகாக ரசிச்சுட்டு எதிர்கரையில் வந்து நம்ம இப்போ நம்ம திரும்பி போய் நடந்தும் போய் பார்க்கலாம். ஸோ பிரமிப்பான அந்த சத்தத்தையும் கேட்டு நம்ம மெய்மறந்து இருக்கோம் இல்லையா. நம்ம கேபிள் காரில் இருக்கும்போதே அந்த நாய்ஸ், அந்த ஆவியாக போகிற தண்ணியும் அந்த கீழே கொட்டுற நீர்வீழ்ச்சியும் பார்த்தே பிரமிச்சிருக்கோம். இது நம்ம பக்கத்தில் போய் பார்த்தா எப்படி இருக்கும். அதனால் கேபிள் கார்லேருந்து வந்துட்டு திருப்பி நம்ம இன்னொரு பக்கம் ஆப்போசிட் சைடில் அழகாக நடந்து போகலாம். இப்போ அழகாக நம்ம இதில் இந்த வாக்வேல நடந்து போயிட்டுருக்கோம். நடந்து போனீங்கன்னா நீங்கள் வந்து போரே அடிக்காது. ஏன்னா பக்கத்தில் இருபுறமும் அழகாக கடைங்க போட்டிருக்காங்க. ஸோ கடைங்களில் வந்து மார்பிளில் கார்விங்ஸு, இதுலேயும் பேரெல்லாம் நமக்கு எழுதி தருவாங்க. நம்ம சொன்னோம்னா கார் பண்ணியே தருவாங்க. ஸோ அந்த கடைகள்லாம் பார்த்துட்டே நமக்கு பிஸியாக போயிட்டு இருக்கும்போது ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா செந்தூர பூசா ஆஞ்சநேயர் கம்பீரமாக நிற்பாரு. ஸோ அவர்